தமிழகத்தின் 34வது டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு ஏற்கனவே இருந்த பொறுப்பு டிஜிபியான சந்தீப் ராய் ரத்தோர் மகேஷ்குமார் அகர்வாலுக்கு மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சியையும், அவர் இன்று சிறைத்துறை டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்று மகேஷ்குமார் அகர்வால் தமிழகத்தின் புதிய டிஜிபியாக இன்று பொறுப்பேற்கிறார். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் அந்த பொறுப்பேற்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த டிஜிபிக்கான இருக்கையில் அவர் அமர்ந்து அந்த பொறுப்பேற்றுக் கொண்டு அதன் பின்னர் காவல்துறை உயர் அதிகாரிகள் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ள மகேஷ்குமார் அகர்வால் தமிழகத்தில் 1984ஆம் ஆண்டிலிருந்து அவர் பல்வேறு பொறுப்புகளில் அவர் பதவி வைத்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி, தேனி மாவட்ட எஸ்பி மற்றும் மதுரை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு பொறுப்புகளில் அவர் பணியாற்றி இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை, சென்னையை பொறுத்தவரை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர், பூக்கடை காவல் நிலைய துணை ஆணையர், போக்குவரத்து துணை ஆணையர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்த மகேஷ்குமார் அகர்வால் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர். தமிழக கேடர் IPS அதிகாரியாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கும் அதிகமாக பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி, தேனி மாவட்ட எஸ்பி, இதே போல மதுரை மாநகர காவல்துறை ஆணையர், சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ள மகேஷ்குமார் அகர்வாலை கடந்த வாரம் அவர் தமிழகத்தின் டிஜிபியாக நியமிக்கப்படுவதாக அவருக்கு தமிழக அரசு பரிந்துரை செய்ததை ஒட்டி இன்று அந்த பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கடந்த ஒரு வார காலமாக அவர் மத்திய அரசின் பணியில் இருந்ததால் அந்த மத்திய பணியில் இருந்து அவர் மாநில பணிக்கு திரும்புவதற்கான நிர்வாக நடைமுறைகள் நிறைவடைந்த நிலையில் இன்று மகேஷ்குமார் அகர்வால் தமிழகத்தின் புதிய டிஜிபியாக பொறுப்பேற்கிறார். தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்ற பொழுது அங்கு பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக சந்தீப் ராய் ரத்தோரை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதை தொடர்ந்து தமிழகத்திலிருந்து 3 பேரை தெரிவு செய்து அங்கு மத்திய பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்ப வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொண்டது. முந்தைய அரசு அது தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் இருந்ததால் அந்த 3 பேரை பரிந்துரைத்து அனுப்பாத சூழ்நிலையில் இப்போது அது அனுப்பப்பட்டு அதில் ஒருவரை தெரிவு செய்து தமிழக அரசு முடிவு செய்து மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பியது. அதைத் தொடர்ந்து இப்போது மகேஷ்குமார் அகர்வாலை தமிழகத்தின் 34வது டிஜிபியாக நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி 4 நாட்கள் ஆன சூழ்நிலையில் இன்று அவர் புதிய டிஜிபியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். தேர்தல் ஆணையம் நியமித்த டிஜிபியாக பொறுப்பு வைத்த சந்தீப் ராய் ரத்தோர் அவர் சிறைத்துறை டிஜிபியாக அவருக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை ஒட்டி இன்று அவர் தமிழகத்தின் புதிய டிஜிபியாக பொறுப்பேற்றிருக்கிறார். தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள சூழ்நிலையில் இப்போது சட்டம் ஒழுங்கு மற்றும் பாலியல் கொடுமைகள் தொடர்பான பல்வேறு புகார்கள் எழுந்துள்ள சூழ்நிலையில் அந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் மற்றும் சிங்கப்பெண் அதிரடிப்படை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை, காவல்துறை சார்ந்த திட்டப் பணிகளை தொடங்கி வைப்பதற்கும் புதிய டிஜிபி பொறுப்பேற்ற பின்னர் அந்த நடவடிக்கைகள் தொடரும் என கூறப்பட்டது. அதையொட்டி இப்போது இன்று புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றதை தொடர்ந்து அடுத்தடுத்து காவல்துறையில் பல்வேறு முக்கிய மாற்றங்கள் மற்றும் முக்கிய நடவடிக்கைகள் ஆகியவை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் 34வது டிஜிபியாக பொறுப்பேற்ற மகேஷ்குமார் அகர்வாலுக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் பூங்கொத்து அளித்து அங்கு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் இந்த புதிய டிஜிபி பொறுப்பேற்கும் நிகழ்வு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதிய டிஜிபியாக பொறுப்பேற்ற மகேஷ்குமார் அகர்வாலுக்கு அந்த காவல்துறையைச் சேர்ந்த பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள், அங்கு உள்ள டிஜிபி அலுவலகத்தில் உள்ள தலைமை நிலைய காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலகத்தில் உள்ள பல்வேறு துறை அதிகாரிகள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிஜிபி அலுவலகத்தில் புதிய டிஜிபியாக, தமிழகத்தின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்.